என் பேர் அருள்குமார். நான் ஒரு குடிநோயாளி. நான் சரண்டி ஹோம்லேருந்து பேசுகிறேன். என்னோட கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா, நான் குடிச்சிட்டு கேவலமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துருந்தேன். கேவலமான வாழ்க்கைன்னா எப்படின்னா, எனக்கு ஒரு 15 வயசு வரைக்கும் நான் நல்ல புள்ளையா, நல்லா ஜூட்டிக்கான புள்ளையா, நல்ல பேரண்ட்ஸுக்கிட்ட நல்ல பேர் வாங்கிருக்கோம், ஊரில் நல்ல பேர் வாங்க அந்த மாதிரி புள்ளையாக தான் இருந்தேன். அந்த 15 வயசுக்கு மேலே 16, 17 வயசில் என்ன பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஜாலிக்காக குடிக்க ஆரம்பித்தேன். ஜாலிக்காக குடிக்க ஆரம்பித்தது வந்து எப்படின்னா, எப்போயாவது ஒரு டைம் தான். ஃபங்க்ஷன்னா குடிக்கிறது, ஒரு நல்ல நாள்லாம் குடிக்கிறது, இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறமா வேலைக்கு போக ஆரம்பித்தேன். வேலைக்கு போக ஆரம்பித்தோடனே கையில் காசு வந்தவுடனே அந்த காசு எப்படி செலவு பண்ணணும் தெரியாமல் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்தேன். அந்த வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட ஆரம்பித்து அப்புறம் தினமும் குடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் தினமும் குடிக்கிற மாதிரி ஆனது வந்து எப்படி அதிகமாச்சுன்னு தெரியல. அது வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து ஃபிட்ஸு வரும் அப்பப்போ. அந்த மாதிரி ஃபிட்ஸு வர டைமில் நான் ஒரு டைமு சரக்கை குடிச்சு பார்த்தேன். அந்த டைமில் ஃபிட்ஸு வரது நின்றுடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி இது குடித்தா சரக்கு குடித்தா ஃபிட்ஸ் வரது நின்றும் போல அப்படின்னு நினச்சிட்டு, எனக்கு அந்த ஃபிட்ஸு வர டைம்லலாம் நான் சரக்கு தான் ஒரு மருந்து மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன். அதுதான் நம்மளுக்கு சரி குடித்தா அது குடித்தா அது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட இது தப்பான தாட். அப்படி தான் பழக்க போயிருந்தது. அப்புறம் சரி ஃபிட்ஸு வருது, இந்த மாதிரி ஹோமில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து ஒரு ஹோமில் சேர்த்தான். அந்த ஹோமில் எப்படின்னா, டெய்லியும் மாத்திரை கொடுப்பாங்க. அந்த மாத்திரை டெய்லியும் சாப்பிடும்போது நான் என்ன நினச்சேன், சரி இதுக்காக இந்த குடிக்கிறதுனால தான் ஃபிட்ஸு சரியாகிறதுக்காக தராங்க அப்படின்னு நினச்சிக்குவேன். நான் என்ன அங்கே அந்த மாத்திரை சாப்பிட்டு ஒரு 2 மாதம் இருந்தேன். அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு சரி வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் அந்த மாத்திரை கண்டினியூ பண்ணல. மாத்திரை சாப்பிட்டா நமக்கு சரியாயிடுச்சு, நமக்கு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரான்னு சொல்லிட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்தேன். மறுபடியும் குடிக்க ஆரம்பித்து குடி குடிச்சதோட அதிகமாக குடி இதுவாகிடுச்சு. அப்புறமா குடியினால் நான் அது குடி அதிகமான வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டை வாங்குறது, தேவையில்லாத எனக்கு என் அண்ணனுக்காக அடிக்கடி சண்டை வரும். அந்த மாதிரி பிரச்சனை ஒரு விஷயம் நடந்தது. அப்போ தான் தம்பி என்ன பண்ணால் சன்னடி ஹோமில் சேர்த்தான். அங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஏன்னா எல்லாரும் மாதிரியும் நானும் அவங்க கூட எல்லா குடிநோயாலும் இருப்பாங்க. அதில் நானும் ஒரு குடிநோயாலாக இருந்து எல்லாரும் நிறைய பேசிட்டுருப்பாங்க. அங்கே உள்ளே என்ன பேசிட்டுப்பானா அந்த மாதிரி 3 மாதம் வச்சுருப்பாங்க, அப்புறம் அனுப்பிடுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பான். நான் அதே தாட்டோட தான் இருந்தேன். சரி 3 மாதம் சொல்கிறாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டில் எனக்கு இதை பற்றியும் யோசிக்காது. ஒவ்வொரு நாளையும் தான் கணக்கு பண்ணுவேன். சரி இது 1 மாதம் ஆயிடுச்சு, 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 1 மாதம் இன்னும் 10 நாளில் முடிஞ்சிடும். அதுக்கு அதை பற்றி மட்டும்தான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு எதை பற்றியும் யோசிக்க தோணவே இல்லை. அந்த 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி 3 மாதம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் ஏன்டா இன்னும் இந்த ஹோம்லேயே வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சரி எந்த காரணத்துக்காக அவங்க வச்சுக்கிறாங்க, எதுக்காக வச்சுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு சிந்திக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு டைம் அந்த ஃபவுண்டேஷனோட சார் வந்து ஒரு கிளாஸ் எடுத்தார். அது வழிமுறையை பற்றி கிளாஸ் எடுத்தார். அந்த வழிமுறையை பற்றி அவர் வாழ்க்கையில் நடந்ததை பற்றி அவர் சொல்லும்போது இதுலேருந்து வெளிவரத்துக்கு இதுதான் அந்த 12 வழிமுறை தான் தீர்வுன்னு தெரிஞ்சுது. அப்போ அவரோட இது சொல்லும்போது அது நமக்கும் நடந்தது சேர்த்து சொல்கிற மாதிரி இருந்தது. அது எனக்கு அந்த ஆசையை தூண்டிச்சு. சரி குடியை விடணும்னு ஒரு ஆசையை தூண்டிச்சு. சரி அந்த வழிமுறையில் ஒவ்வொரு வழிமுறையும் என்னென்ன சொல்கிறாங்கன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது குணக்கோளாறுன்னு சொல்கிறாங்க. அந்த குணக்கோளாறு அது என்னென்னு சார் ஒரு 7 வகையான குணக்கோளாறு சொன்னாங்க. அது சிற்றின் பேசுகிறது, பெருந்தினை பிரிகிறது, பேராசை, வராமை, பெருமை பேசுறது, கோபப்படுறது, சோம்பேறித்தனம், இந்த 7 இது சொன்னாங்க. சரி 7 இது சொன்னாங்க. அது என்னென்னு சார் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணு. அது அதையும் மனசில் வச்சுன்னு இந்த இதெல்லாம் தான் குணக்கோளாறு, இதெல்லாம் விட்டுருணுங்க. அப்புறம் நம்ம எண்ணத்துக்கும் செயலுக்கும் நடுவில் சிந்தனை ஒன்று இருக்குது, அதுக்கும் நம்ம வேலை கொடுக்கணும். ஒரு எண்ணம் தோணிச்சுன்னா அதை உடனே செயல்படுத்தக்கூடாது. அதோட விளைவு என்ன ஆகும்னு அதை யோசிக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நான் கொஞ்சம் இதாக பண்ணேன். இது அப்போ நம்ம வந்து எடுத்தவங்க கவுத்தவங்க எதையும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் சிந்திச்சு தான் செயல் பண்ணணும். நம்ம மூளை நம்ம குடி வேலை இருக்கிறப்ப குடிச்சோன்னா நம்ம எதையும் யோசிக்க மாட்டோம். அது என்ன சொல்லுது அதை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். நம்ம நார்மலான ஒரு பர்சனாக இருக்கிறப்ப நம்ம சிந்தனைக்கும் வேலை கொடுக்கணும்னு அதை சொல்லி கொடுத்தாரு. அப்போ தான் எனக்கு அந்த சிந்திக்கணும்னு தோணுச்சு. அப்புறமா நான் சரி இந்த நம்பிக்கைலாம் எப்படி நம்பிக்கை வரணும், பொறுமையாக இருக்கணும், இதெல்லாம் சரி நம்பிக்கை எப்படி வரணும்னு பார்த்தா எனக்கு இது குடிக்கிறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும். அது எப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபேமிலியில் பிரச்சனை இருந்தால் குடிப்போம், ஒரு சந்தோஷம்னா குடிப்போம், இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்லி தான் குடிப்போம். சரி குடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும்.
அதுவும் நம்பிக்கையான காரணமாக இருக்கணும். அந்த காரணம் என்ன தெரியும்போது ஒவ்வொரு நாளும் நான் தூங்கக்குள்ள யோசிச்சு பார்ப்பேன். என்னவா இது நம்ம வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். என்னென்ன தவறு பண்ணோம், பிடிச்சிட்டு என்னென்ன தவறு பண்ணோம், எங்கெங்கே யார்கிட்ட கெட்ட பேர் வாங்கணும், அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். சரி குடிக்காம இருந்தா என்னென்ன நல்லது நடக்கணும் அதையும் நான் யோசிச்சு பார்க்கும்போது சரி இதெல்லாம் நடக்குது. சரி மற்றவங்களாம் குடிக்காம இருக்கிறவங்களா அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன நல்லது நடந்துக்குது அதையும் யோசிச்சு பார்ப்பேன். சரி நமக்கும் அந்த வாழ்க்கை வாழணும்னு ஆசை வந்தது. அப்போ அந்த வாழ்க்கை வாழணும்னா நம்ம வந்து சரி இங்கே இருந்தோம் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு சும்மா இருக்காமல் நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டா அதில் நம்பிக்கையாக இருக்கணும், ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. நம்பிக்கைன்னா எப்படி சொல்லுது, அரையும் குறையமாக இப்போ நம்ம செஞ்சு பார்த்தா போடா இவ்வளோ ஆயிடுச்சு நமக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு இல்லாமல் நம்ம இவ்வளோ நாள் அப்படின்லாம் நம்பிக்கை விட்டுறாமல் கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை கைவிடக்கூடாதுன்ற ஒரு தெளிவு வந்தது நமக்கு. வந்து அதைத்தான் சொல்கிறாங்க, நம்பிக்கை, பொறுமை, அப்புறம் சகிப்புத்தன்மை இருக்குது. அது நம்ம வாழ்க்கையில் வாழறப்ப எந்த ஒரு தொந்தரவு வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அது பொறுத்து அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணுன்றது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் வெளியில் போய் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறமா சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி வாப்பா சர்வீஸ் பண்ண போகிறேன். அப்போ வந்து நான் எனக்கு எதுவுமே தோணலை. அப்போ நம்ம எதுவும் கற்றுக்கல, இன்னும் நம்ம சரியாக அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். சரி நம்ம இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு அங்கே இருந்த அந்த ஹோமில் இருக்கிறவங்களும் நமக்கு அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். சரி நம்ம கூடவே இருக்கணும், நம்மளும் சில விஷயத்தை கற்றுக்கணும். இப்படி தான் என் மைண்டில் ஓடி இருந்தது. அதனால தான் நான் இங்கே இப்போ சர்வீஸ் ஹோமில் இருக்கேன், எல்லாம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நானும் நல்ல சிந்தனையோடு இருக்கேன். என்னால் முடிஞ்ச நாளில் தான் மற்றவங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் கை தட்டுங்க. சூப்பர்.